வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் கோதுமை மாவு வச்சு உடனடியாக ஒரு இனிப்பு குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு வெள்ளை கரைசல் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் போல் பொடித்த வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு அந்த வெல்லம்லாம் நல்லா கரையிற வரைக்கும் இருக்கட்டும். இதை பாக ஆக்கிடக்கூடாது, வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவில் இந்த வெள்ளை கரைசலை வடிகட்டிடலாம். இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கணும். இது கூட இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்கி யூஸ் பண்ணி நீங்கள் கலந்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா ஈஸியாக கரைக்க வரும். இது கூட இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல மெதுவாக கரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து அந்த நெய்லேயே நல்லா வதக்கி மாவில் சேர்த்தோம்னா நல்ல ஒரு வாசனையோட ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ தேங்காய் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த தேங்காய் துருவலை நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ கடைசியில் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் சமையல் சோடா, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். பணியார மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பணியாரக்கல்ல ஊற்றணும். பணியாரக்கல்ல சூடு பண்ணி அதில் ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும். இது சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சமாக மாவு ஊற்றிடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா உப்பி வருது பாருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இது மெதுவாக திருப்பி போட்டுடலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. சமையல் சோடா சேர்த்ததுனால தான் இது நல்லா உப்பி வந்திருக்கு. கண்டிப்பாக சமையல் சோடா சேர்த்து பண்ணுங்க. திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு ஒரு 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். சூப்பராக 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு மறுபடியும் அடுத்து மீதி உள்ள மாவை ஊற்றி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான உடனடியாக செய்யக்கூடிய இனிப்பு குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சுவையாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்கும். ஒன்றை நான் உள்ளே பிச்சு காட்டுறேன். நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.